Hello viewers, welcome to Max Tamilnadu channel. இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா exercise 1.5 chapter 1 relation functionல 10 sum தான். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? In a electrical circuit theory, a circuit CT is called a linear circuit if it is satisfied the superposition principle given by C of AT1 plus BT2 is equal to A CT1 plus B CT2 கொடுத்திருக்காங்க. LHS is equal to RHS நம்ம proof பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. Where A and B are the constant, show that the circuit CT is equal to 3T in a linear. So நம்ம linear functionல வந்துட்டு LHS RHS வந்துட்டு prove ஆகுது. இது ரெண்டுமே equal to தான் values அப்படின்னு கொடுத்துக்கிறதுனால proof பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. சரி இவங்க என்ன கொடுத்திருக்காங்க? CT is equal to 3T கொடுத்திருக்காங்க. So CT is 3T வந்து எடுத்து எழுதிக்கலாம். CT is equal to 3T கொடுத்திருக்காங்க. So இங்க CT இருக்கிறதுனால இங்க 3T இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு T1 இருந்தா என்ன ஆகும்? இங்க T1 இருந்தா இந்த வேல்யூ T1 தான் வரும். So if C வந்துட்டு T1 இருந்துச்சுன்னா இங்க 3 ஓட வேல்யூ வந்துட்டு 3 தான் வரும். 3T1 சரியா? அதே மாதிரி இங்க T வந்துட்டு T2 இருந்துச்சுன்னா இந்த இடத்துலயுமே 3 ஓட வேல்யூ வந்துட்டு 2 தான் வரும். So if C T2 is equal to 3T2, இங்க CT is equal to 3T. So இந்த T வந்து T2 இருந்தாலும் என்ன T1 இருந்தாலும் இந்த இடத்துல என்ன நம்ம வேல்யூ போடுறோமோ அதே வேல்யூ தான் இந்த Tக்கு பதிலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சரியா? So 3T1 ஒண்ணுதான், CT1 ஒண்ணுதான், சேம் இந்த ஃபார்மேட் படி. ஓகேவா? இப்ப நம்ம LHS ல என்ன கொடுத்திருக்காங்க? C of AT1 plus BT2 கொடுத்திருக்காங்க. So இந்த LHS நம்ம எடுத்து எழுதிக்கலாம். LHS ஓட வேல்யூ என்ன இருக்கு? C of AT1 plus BT2 கொடுத்திருக்காங்க சரியா? இந்த AT1 பதிலா நம்ம வந்துட்டு இந்த வேல்யூஸ சப்ஸ்டிட்யூட் பண்றோம் சரியா? சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So A of இந்த 3 of AT1 plus B of T2. So நம்ம இங்க வந்துட்டு C of T is equal to 3T தான் போட்டோம். So இந்த இடத்துல வந்து C க்கு என்ன கொடுத்திருக்காங்க? AT1 plus B2 T2 கொடுத்திருக்காங்க. So இங்க C க்கு நம்ம T ஓட வேல்யூ என்ன போடுறோமோ அதே வேல்யூ தான் இந்த இடத்துல 3 க்கும் அதே வேல்யூ தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். So இங்க T இருக்கு, so இங்க T இருக்கு. இங்க LHS ல AT1 plus BT2 இருக்கு. So இந்த இடத்துலயுமே 3 of AT1 plus BT2 தான் போடணும். இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடணும். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இந்த 3 வந்துட்டு நம்ம உள்ள மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 3 AT1 plus 3 BT2. So 3 ஓட first value then 3 ஓட second value ரெண்டு வேல்யூமே உள்ள மல்டிப்ளை பண்ணியாச்சு சரியா? உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம். உள்ள மல்டிப்ளை பண்ணியாச்சு. So A டேர்மையும் B டேர்மையும் காமனா வெளில எடுக்கிறோம். So A of 3T1 plus B of 3T2. ஓகேவா? Then நம்ம வந்துட்டு இங்க 3T1 இருக்கா? So இந்த 3T1 இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்? CT1 is equal to 3T1 கொண்டு வந்தோம். So 3T1 க்கு வந்து நம்ம CT1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். So A of C of T1 then B க்கு அதே மாதிரி B of C of T2 போட்டுக்கலாம். நீங்க 3T1 பதிலா T1 போட்டோம், 3T பதிலா CT2 போட்டோம். So இப்படி போட்டு பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு ப்ரூவ் ஆயிடுச்சு. LHS is equal to RHS. क्वेश्चन என்ன இருக்கு? AC T1 plus BC T2 ரெண்டு பக்கம் நம்மளுக்கு வேல்யூ டாலி ஆயிடுச்சா? So LHS is equal to RHS. Then so C of T is equal to 3T. The linear is hence proved. LHS is equal to RHS. So LHS ஓட வேல்யூ RHS ஓட வேல்யூமே சேம் ஆயிடுச்சு. இதோட நம்ம 10 sum exercise 1.5 வந்துட்டு finish ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல இருந்து செகண்ட் சாப்டர் பார்க்க ஆரம்பிச்சிடலாம்.
இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல மறக்காம கேளுங்க. வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட் நோட்டிபிகேஷன் வரதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.